அச்சச்சோ, பாம்புகளில் இத்தனை வகையா? உலகின் 7 கொடூரமான விஷ பாம்புகளின் லிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. பாம்பு என்று சொன்னாலே அனைவருக்குமே பயன்தான் இல்லையா? சாதாரணமாக வயல்வெளிகளில் போகும் சாறை பாம்பை பார்த்தாலே பலரும் அலறி அடித்து ஓடுவார்கள். ஆனால் உலக அளவில் பார்த்தால் கடித்த சில நிமிடங்கள்லேயே மனிதனின் உயிரை குடிக்கக்கூடிய பல பயங்கரமான விஷ பாம்புகள் இருக்கிறது. வெறும் தோற்றத்தில் மட்டுமல்லங்க, அவற்றுக்குள்ளே இருக்கும் விஷத்தின் வீரியத்தை பொறுத்து இவற்றை 7 ஆபத்தான நிலைகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்பை விரியன்னு சொல்லக்கூடியது. முதல் நிலையில் இருப்பது தான் அமெரிக்க காடுகளில் சுற்றும் ரேட்டில் ஸ்னேக் ஆகும். இது எதிரிகளை கண்டால் தனது வால் பகுதியை ஆட்டி ஒரு விசித்திரமான ஒரு சத்தத்தை எழுப்பி எச்சரிக்கை செய்யுமாம். இதன் விஷம் இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை கொண்டது. கடித்தால் கடுமையான வலியும் வீக்கமும் இருக்கும். ஆனால் உடனடி சிகிச்சை பெற்றால் பிழைத்து கொள்ளலாம். அடுத்தது தொப்பை விரியன். அடுத்ததாக ஆப்பிரிக்காவை சேர்ந்த பப் ஆர்டர் வருகிறது. இவை தங்களை சுற்றியுள்ள காய்ந்த சறுக்குகள் மற்றும் மண்ணின் நிறத்திலேயே பக்காவாக மறைந்திருக்கும். யாராவது தெரியாமல் மிதித்து விட்டால் மிக கொடூரமாக தாக்கும். இதன் விஷம் தசை திசுக்களை நேரடியாக அழித்துவிடும் வல்லமை பெற்றது. மூன்றாவது இடத்துல நமது ஊர்களில் அதிகம் காணப்படக்கூடிய கண்ணாடி விரியன் இருக்கிறது. இது கடித்தால் உடல்ல பல பாகங்களில் இருந்து ரத்தம் கசிய தொடங்கும். இந்தியாவில் அதிக மனிதர்களை கடித்து கொன்றதில் இந்த பாம்புக்கு பெரும் பங்குண்டு. இதன் சீற்றம் மிக பயங்கரமாக இருக்குமா. 4வது லெவலில் இருப்பது பார்த்தீங்கன்னா அமைதியான கொலையாளியான கட்டுவிரியன். இரவு நேரங்களில் வீடுகளுக்குள்ளே நுழைந்து தரையில் தூங்குபவர்களை நைஸாக கடித்துவிடும். இதன் கடி வலி பெரிதாக தெரியாது என்றதால் பலரும் ஏமாந்து போவார்கள். ஆனால் இது நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கி சத்தமில்லாமல் மரணத்தை ஏற்படுத்துமா. அடுத்தது 5வது இடத்துல உலகின் மிக வேகமாக ஊந்து செல்லக்கூடிய பாம்பாக இருக்கிறது தான் பிளாக் மாம்பா. இது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் செறிப்பாயும். இதன் ஒரு துளி விஷம் வரும் 20 நிமிடங்களில் ஒரு மனிதனின் உயிரை எடுத்துவிடும் கொடூரம் கொண்டது. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவான ராஜநாகம் கம்பீரமாக நிற்கிறது. அதாவது இது மற்ற பாம்புகளையே வேட்டையாடி சாப்பிடும் வழக்கம் கொண்டது. இது கடிக்கும் போது ஒரே நேரத்தில் மிக அதிகப்படியான விஷத்தை செலுத்துவதால் தான் ஒரு பெரிய யானை கூட சில நிமிடங்களில் சுரண்டு விழுந்து விடுமா. கடைசியாக 7வது மற்றது மிகவும் பயங்கரமான நிலையில் இருப்பது தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இன்லேண்ட் தைபான். இது உலகிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்பு. இதன் ஒரே ஒரு கடி சுமார் 100 மனிதர்களை கொல்லும் அளவுக்கு மிகவும் கொடூரமானதா. அதிர்ஷ்டவசமாக இது மனிதர்கள் வாழும் பகுதிக்கு அவ்வளவாக வருவதில்லையா. இந்த பாம்புகளின் பெயர்களை கேட்டாலே நமக்கு அடிவயிறு கலங்குகிறது இல்லையா. இந்த பாம்புகள் எப்போதுமே மனிதர்களை தேடி கடிக்கிறதில்லை. நாம் அவற்றின் எல்லையை மீறும் போதுதான் அல்லது அவற்றை அச்சுறுத்தும் போது மட்டும்தான் அவை தற்காப்புக்காக மட்டும் தாக்குகிறது. எனவே காடுகளுக்கு அல்லது புதர்கள் நிறைந்த இடங்களுக்கு செல்லும் போது தகுந்த பாதுகாப்புடன் செல்வது தான் நமக்கும் நல்லது, அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் நல்லது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.